தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போயிருக்கீங்களா நீங்க? அந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை பேசும். ஆனா அந்த கதைகளில் இன்னும் சொல்லப்படாத மறைந்திருக்கும் ஒரு உண்மை இருக்கு. நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போனா முதல்ல பார்க்கிறது நந்திதான். சிவபெருமானை பார்த்து இருக்கிற நந்தி பக்தி, பாதுகாப்பு இவற்றின் ஒற்றுமையின் சின்னம். தஞ்சையின் பெருவுடையார் கோவிலின் பெரிய நந்தி ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட அதிசய சிலை. உலகின் மிகப்பெரிய நந்திகளில் ஒன்று. ஆனா நாம் பார்க்கும் இந்த நந்திதான் சோழர் மாமன்னர் ராஜராஜ சோழர் அமைத்த உண்மையான நந்தியா? இல்ல, அது சோழர் காலத்தில் அமைக்கப்பட்ட நந்தி கிடையாது. அந்த உண்மையான நந்தி இன்னும் கோவிலுக்குள்ளதான் இருக்கு. ஆனா நம்ம சரியா பார்த்ததே இல்ல, கவனிக்கவும் இல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிற்பி, சோழர் நாட்டின் ஓர் முத்தான கலைஞன், ஒரே ஒரு கல்லை எடுத்துட்டு நாள்தோறும் மெதுவா தட்டி செதுக்கினான். ஒவ்வொரு அடியிலும் அந்த கல்லுக்கு உயிர் கொடுத்தான். அது வெறும் காளை மாதிரி இல்ல, பக்தி, அமைதி, அன்பு பேசும் நந்தியா மாறியது. அந்த நந்தி ஒரு சிலை மட்டும் இல்ல, அது ஒரு சிற்பியின் உயிரோட வாழ்ந்த கனவு. அந்த நந்திதான் சோழர் காலத்துல நிஜமா இருந்த நந்தி. ஆனா காலம் மாறி, அரசர்கள் மாறி, பார்வைகளும் மாறிடுச்சு. அது சரி, இப்போ நாம பார்க்கிற நந்தி யார் செஞ்சது? இப்போ பார்க்கிற நந்தி 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆட்சி செய்த நாயக்கர்கள் அமைத்த புதிய நந்தி. நாயக்கர் காலத்தில் கோவில் நிர்வாகம் மற்றும் அங்குள்ள சிற்ப கலைப்பாடுகள் பல மாற்றங்களை சந்தித்தன. அந்த நேரத்தில பெரிய நந்தி ஒன்ன உருவாக்கி கோவிலின் முன்னணியில் வைக்க முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்தில் பெரிய கோவிலின் விமானத்தின் உயரத்துக்கு ஏற்ப நந்தியும் பெரியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில சுமார் 25 டன் எடையுள்ள ஒரு புது நந்தி உருவாக்கப்பட்டு முன்பக்கத்தில் வைக்கப்பட்டது. அதனால்தான் சோழர் நந்தி அதன் இயல்பான இடத்தில் இருந்து நகர்த்தப்பட்டது. இன்று நாம் காண்பது நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட நந்திதான். இது நம்ம பல பேருக்கு தெரியாது. அப்போ உண்மையான சோழர்கள் செதுக்கிய நந்தி எங்கே இருக்குன்னு தெரியுமா? கோவிலின் நுழைவாயிலிருந்து உள்ளே வரும்போது இடது பக்கம் ஓரமாக அமைதியோடு நின்று கொண்டிருக்கும் ஒரு நந்தி உண்டு. அதுவே மூல சோழர் நந்தி. அதை பார்க்க பலரும் தவற விடுறோம். ஒரு காலத்தில் அந்த நந்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் அதன் காலில் ஒரு ஆணி அல்லது கம்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது வெறும் சிலை கிடையாது, இது சோழர்களின் கலைப்பெருமை, ஒரு சிற்பியின் உயிரோடு செதுக்கப்பட்ட சாட்சி. இப்போ அந்த நந்தி ஓரமா இருக்கலாம், சின்னதா கூட இருக்கலாம், ஆனா அது இன்னும் அமைதியாவும் பெருமிதத்தோடவும் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கு. அமைதியா ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி. நீங்க எல்லாரும் ஒரு காலத்தில் என்னை பெருமையா பார்த்தீங்களே, இப்போ நான் இங்கேயே இருக்க. உங்க பார்வை மட்டும் பெரிய நந்திக்கு போயிடுச்சுன்னு. அடுத்த முறை தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த முறை ஒரு மாறிய பார்வையோட போங்க. அங்கேதான் நம்ம உண்மையான நந்தி இன்னும் நமக்காக எதிர்பார்த்து காத்திருக்கு. அது சின்னதா இருக்கலாம், ஆனா அதை விட்டுட்டு நம்ம பெருவுடையார் தஞ்சை பெரிய கோவில் வரலாறு சொல்லலாமா? இந்த வீடியோவில நந்தி பேசல, ஆனா நீங்க கமெண்ட்ல பேசலாம். உங்க கருத்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க மனசில் ஒரு கேள்வியை எழுப்பிச்சுனா, ஒரு மறைந்த வரலாறு உங்க கண்முன்னே வந்த மாதிரி தோணிச்சுனா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படியான தமிழ் பண்டைய வரலாறுகள், மறைக்கப்பட்ட உண்மைகள், மாயமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நாம தயாரா இருக்கணும். அதுக்காக பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வரலாறின் ஒவ்வொரு மறைக்கப்பட்ட அத்தியாயமும் உங்க ஸ்கிரீன்ல வரப்போகுது. ரெடியா இருங்க.